ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி சேனல் ஆனந்த் ஆன்மீகம். கைஸ் நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக கடவுள் யார் அப்படின்றது ஒரு பெரிய கேள்வியாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பெரிய கொஸ்டின் என்னென்னா, கடவுள் யார், கடவுள் எப்படி இருப்பார், கடவுளை உனக்கு காட்ட முடியுமா, அதாவது எல்லாமே ப்ரூஃபோடு தான் காட்டணும் அப்படின்னா அப்போ கடவுளுன்ற ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருக்குமே பொதுவாக கடவுள் யார் அப்படின்ற ஒரு கேள்விக்கு பதில் சொல்லணுன்னா, மூச்சு தான் நம்ம உடலை வந்து இயக்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த மூச்சை இயக்கிக்கிட்டு இருக்கிறது யார் அப்படின்ற கொஸ்டின் தாங்க கடவுள். அது மட்டுமே இல்லாமல் பொதுவாக அதாவது போகநாதர் அப்படின்னு சொல்லுவாங்க. 18 சித்தர்களில் முக்கியமான ஒருத்தரான போகர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மூச்சை கண்டு மனம் பேச்சை கொன்றால் தன்னை அறியும் உபாயம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போகர் 12,000 புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. அது மட்டுமே இல்லாமல் இந்த உலகத்துக்கே பொதுமறையான ஒரு நூல் என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா, நம்ம திருக்குறள் தாங்க. ஸோ அந்த திருக்குறளில் முதல் அதிகாரமே நம்ம வள்ளுவர் பெருந்தகை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்ட்டுருக்காரு. ஸோ இதுக்கு விளக்கம் வந்து சிம்பிளாக அவங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். இருந்தாலும் என் சைடில் நான் சொல்ல வேண்டியது என்னோடய கடமை, நான் சொல்லிடுறேன். அதாவது இதோட விளக்கம் என்னென்னா, எழுத்துக்கள் எல்லாமே அகரத்துலேருந்து தொடங்கின ஒரு விஷயந்தான். அதே போல் உலகம் கடவுள்கிட்டேருந்து தான் தொடங்கியிருக்கு அப்படின்றத 2 வரிகளில் இவ்வளோ அழகாக ஒரு மாமேதையால் சொல்ல முடியும்னா, அது நம்ம திருவள்ளுவர் பெருமானை தவிர வேறு யாராலையும் முடியாதுங்க. ஸோ நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தேங்க்யூ.